ஜெபம் செய்வோம். எல்லாரையும் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் சற்நேரம் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் மோட்சமாக்கித்தார். நீ பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ரொம்ப சந்தோஷம். ஓட்டு போட்டீங்களா? எல்லாம் கரங்களை காட்டுங்க. ஓட்டு போட்டவங்களா? சரி, யார் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நான் கேட்கிறது அநாகரிகம். இவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றதும் அநாகரிகம். உங்களுடைய விருப்பம். நீங்க சரியாக தான் தேர்ந்தெடுத்திருப்பீர்கள். கண்டிப்பாக நான் நினைக்கிற காரியங்கள் தான் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். நல்லது. நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்றி விட்டோம், நல்லதுதான். ஆனா நமக்கு நிறைய கடமைகள் இந்த உலகத்தில் இருக்குது. இது முக்கியமான ஒரு கடமை, ஜனநாயக கடமை. இது கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அதை வீணாக்காதபடி நாம் ஓட்டு போடுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது, நல்லது. ஆனா தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த இந்திய தேசத்துக்காக, இந்த தேர்தலுடைய முடிவுகளுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். என்னுடைய ஒரே காரியம், கிறிஸ்துவத்துக்கு விரோதமாக எந்த ஒரு ஆட்சியும் வரக்கூடாது. அவ்வளவுதான். யாராக இருக்கட்டும், அதுதான் என்னுடைய விருப்பம், உங்களுடைய விருப்பமாகவும் இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு நம்புகின்றேன். ஆகவே தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் தொடர்ந்து தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜூன் மாதத்தில் தான் நமக்கு அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. சரி, இந்த நாட்களிலே நாம் ஒரு உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது பாவங்களாக இருக்கட்டும், பாடுகளாக இருக்கட்டும், பலவீனங்களாக இருக்கட்டும், யாருக்கு எப்போ என்ன நடக்கும் என்று தெரியல. சாட்சி சொல்லும் போது ஒரு வேர்க்கடலை கூட ஒரு மரண பயத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு ஒரு சாட்சியை நம்ம யோசிச்சு பாருங்கள. ஒரு வேர்க்கடலை தொண்டையில அடைத்து அவங்க சொல்றாங்க, என்னுடைய சாவுனா என்னங்கிறத அன்னைக்கு நான் உணர்ந்து கொண்டேன். உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையில் அது யாராக இருந்தாலும், ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நீதிமன்றா இருக்கலாம், துன்மார்க்கரா இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த உலகத்துல எப்ப வேணா, யாருக்கு வேணா, என்ன நிகழ்வு வேணா நடக்கலாம். அது நமக்கு அறிந்து கொள்ள முடியாது. ஒண்ணுமில்லை, ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி தூங்கிக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் புரண்டு படுத்து, அவ்வளவுதான். என் முட்டி கிடக்குச்சு, ஒரு சத்தம் தான் வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்னால சரியா நடக்க முடியும். ஏன் எனக்கு தெரியல. நான் சும்மா படுத்தேன், யோசிக்கவே இல்லை. ஆனா சின்னதா ஒரு சத்தம் வந்துச்சு, கிடக்குன்னு வந்துச்சு. ஆனா பிராக்சர், லெக்மன் எதுவுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரு வயதுக்கு வரக்கூடிய அந்த முட்டி வலி உங்களுக்கு வந்திருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சரி, நல்லது. ஆனாலும் கொஞ்சம் நடப்பதற்கு சற்று கடினமாக தான் இருக்குது. நான் ஏன் அதை சொல்றேன்னா, யாருக்கும் எந்த நிலைகளிலும் என்ன வேணா நடக்கலாம். ஆனா அவை எல்லாவற்றின் மத்தியிலும் நான் நம்முடைய ஆத்துமாக்களை என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தை. நம்முடைய ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்வதை முக்கியமல்ல, அது ஒரு முக்கியமாக இருந்தாலும் அதை நாம் கடந்து போக பண்ண முடியும். ஆனா ஆத்மாக்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நம்முடைய ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா? மற்றவர்களை பார்த்து இப்படி அவங்க இப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இல்லையே, அவங்க இப்படி இருக்கிறாங்க, நம்ம அப்படி இல்லையே சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில அது நிறைய நடக்குது. ஒருவரை பார்த்து நாம் அதன் அடிப்படையிலே நாம் அப்படியாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய தவறு. அதற்கு ஒரு சின்ன கதை. ஒரு பெரிய மலைப்பகுதி, ஒரு சிறிய மலையிலே ஒரு சிற்பி உட்கார்ந்து ஒரு மலையை அவன் உடைத்துக் கொண்டிருக்கிறான். என்னவென்றால் ஒரு சிற்பம் செய்து கொண்டிருக்கிறான். நல்ல வெயில். அந்த வெயில சூரியனுடைய அந்த வெயில் இவனால் தாங்க முடியல. இவன் யோசிக்கிறான், இந்த சூரியன் என்ன கொதிக்க சுட்டரிக்க வைக்குத, ஒருவேளை நான் சூரியனா நான் இருந்துட்டா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த கஷ்டம் இருக்காதே அப்படின்னு சொல்லி இந்த நம்ம கஷ்டப்படுத்துகிற இந்த சூரியன் தான் உண்மையிலே பெரியது அப்படின்னு அவன் யோசிச்சு அவன் வந்து சூரியனா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சூரியனா மாறிட்டான். ஒரு சிற்பி எப்படி சூரியனா மாறிட்டோம்னு யாரும் திரும்பி கேட்கக்கூடாது. இது கதையில யார் வேணா எப்படி வேணா பாருவாங்க, சரிங்களா? இப்போ இவன் சூரியனா மாறிட்டான். சூரியன் அப்படியே போகும்போது திடீர்னு மேகங்கள் வருகிறது.
மேகங்கள் வந்து சூரியனை மறைத்து விடுகிறது. அப்போ இந்த சூரியனா இருக்கிற சிற்பி யோசிக்கிறான், அடப்பா நான் சூரியன் தான் பெருசு நினைச்சா இந்த சூரியனை மேகம் என்ன பண்ணிருக்கு, ஒண்ணுமே இல்லாம மறைச்சு போயிடலாம். மேகம் தான் பெருசு, நான் மேகமா மாறணும் அப்படின்னு சொன்னோடனே மேகமா மாறிவிட்டான். இந்த மேகம் போய்கொண்டே இருக்கிறது. போகும்போது ஒரு பெரிய மலை, அந்த மலையில இந்த மேகங்கள் என்ன அது போய் மோதி மேகங்கள் நொறுங்கி விடுகிறது. அப்போ இவன் என்ன யோசிக்கிறான், இந்த மேகத்தை விட இந்த மலைகள் தான் இருந்தது. ஏன்னா மேகம் தான் பெருசு நான் நினைச்சேன், ஆனா இந்த மலை என்ன பண்ணிச்சு, என்ன சுக்குநூறா உடைத்து விட்டது. மலை தான் பெருசு, நான் மலையால் மாற வேண்டும், மலையால் மாறிட்டான். அப்போ மலையால் மாறி இருக்கும்போது அங்கே ஒரு புலியை எடுத்துக்கொண்டு சிற்பி வருகிறான். வந்து இந்த மலையை மறுபடியும் என்ன பண்றான், உடைக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இவன் நினைக்கிறான், ஐய இவ்வளவு பெரிய மலைய இந்த ஒரு சிற்பி சின்ன உளியை வச்சு என்ன பண்ணிடுறான், செதுக்கி அதனுடைய உருவத்தையே மாத்திடுறான். அப்போ யார் பெரியவன், மனுஷனாக இந்த சிற்பி தான் பெரியவன், நான் மறுபடியும் சிற்பியாவே மாறிடுறேன் அப்படின்னு நினைச்சோன்னே மறுபடியும் சிற்பியா மாறிட்டான். வந்த இடத்துல மறுபடியும் அவன் வந்துட்டான். இல்ல ஒருவேளை நம்ம அநேக நேரத்துல இந்த கதையில நான் படிக்கும்போது ஆச்சரியமா உண்மைதான், நிறைய நேரத்துல சூரியனா இருக்கணும்னு நினைக்கிறோம், மேகங்களா இருக்கணும்னு நினைக்கிறோம், மலைகளா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கென்று ஒரு காரியத்தை என்ன வைத்திருக்கிறாரோ அதுதான் ஆண்டவர் நமக்கு நல்லது என்று வைத்திருக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் வாசிக்க கேட்ட எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. மூன்று புருஷரும் அதின் நடுவில் இருந்தால் போதும். கொஞ்சம் அப்படியே நிறுத்தி வச்சுப்போம். நோவா, சொல்லுங்க, நோவா யாரு, தானியேல், நோவா ஆகிய மூன்று புருஷரும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 16ஆம் வசனத்திலும் அந்த மூன்று புருஷரும் என்று வருகிறது. 18ஆம் வசனத்தில் பாருங்க, அந்த மூன்று புருஷரும் என்று வருகிறது. 20ஆம் வசனத்துல மறுபடியும் நோவாவும் தானியேலும் யோபும். சண்டே கிளாஸ்ல இருந்து நோவாவை பத்தி சொல்லிக் கொடுக்கிறாங்க, தானியேலை பத்தி சொல்லிக் கொடுக்கிறாங்க, யோபுவை பத்தி சொல்லிக் கொடுக்கிறாங்க. பாஸ்டர்களுக்கு எல்லாமே மூணு பேரை பத்தி தெரியுமே, ஏன் இன்னும் நாம அவர்களை போல மாறல? சின்ன வயசுல இருந்தே நம்ம யோபுவை கற்றுக்கிறோம், சின்ன வயசுல இருந்தே தானியேலை கற்றுக்கிறோம், சின்ன வயசுலயே நாம் என்ன பண்ணிருக்கிறோம், நோவாவை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா அவர்கள் எப்படி தங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொண்டார்களோ அந்த விதமாக நம்முடைய ஆத்மாக்களை நாம் காத்துக் கொள்கிறோமா, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க படிக்கும் போது வார்த்தைகளை கவனித்து படிக்கணும். ஆகிய இம்மூன்று புருஷரும் என்னது, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. அதின் நடுவில் இருந்தாலும் அப்ப அங்க என்ன ஒரு கேள்வி வருகிறது இல்ல, நீங்க வீட்டுல போய் முன்னாடி படிச்சு பாருங்க. அங்கே பாவங்கள் அதிகமாக செய்து அந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் கோபத்தை உண்டு பண்ணும்படியான ஒரு நிலையிலே இருந்தார்கள். ஒன்று. இரண்டு, இப்படிப்பட்டான நீதிமான்களுக்கு அதிக பாரங்கள் இருந்தது. அதுதான் பாவங்களும் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில இந்த மூன்று பேரும் எப்படி இருந்தாங்க. அதுதான் பாவங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாதங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் நடுவிலே இந்த மூன்று புருஷர்களும் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை காப்பாற்றிவிட்டார்கள். அதுதான் தங்கள் நீதியினாலே தங்கள் ஆத்துமாக்களை. ஆமா, நீங்க படிச்சு பாருங்க, உங்களுடைய ஜெபம் மற்றவர்களுடைய ஆத்துமாக்களை தப்பிவிக்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கிரியைகள், இப்போ நீங்க நல்லா இருக்கிறீங்க, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க, நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய கணவனுக்காக, உங்களுக்கு தேவையானவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய நீதி நிமித்தமாக மற்றவர்களை என்ன பண்ண முடியாது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியாது. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்க தான் உத்தரவாதம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நோவாவும் சரி, தானியேலும் சரி, யோபும் சரி, இந்த பாவங்கள் நிறைந்த உலகத்திலே அவர்கள் நடுவிலே வாழ்ந்தாலும், பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்தின் நடுவிலே வாழ்ந்தாலும் தங்களுடைய நீதியினாலே தங்களுடைய ஆத்துமாக்களை அவங்க என்ன பண்ணாங்க, தப்பிவித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதைதான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலே அவங்க எப்படி தங்களுடைய ஆத்துமாக்களை எந்த நீதியினாலே தங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிச்சு முடிச்சிருக்கேன். அவர்கள் தன் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்கள் என்று தங்களுடைய ஆத்துமாக்களை மாத்திரம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஒவ்வொருவரும் தங்களுடைய நீதி கிரியைகளினாலே உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் தப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஆத்மா ஒருபோதும் அழிய, சரீரம் அழிந்துவிடும். சரீரம் மண்ணுக்குள்ள போனா அவ்வளவுதான், ஒன்னில்லாத எலும்புதான் நிற்கும். நமக்கு புது சரீரம் கொடுக்கப்படும். ஆண்டவருடைய வருகை வரும்போது நமக்கு புது சரீரம் கொடுக்கப்படும். ஒரு உயிரோடு இருந்தா நாம் மறுரூபமாக்கப்பட்டு போவோம், பரலோகத்துக்கு போவோம். ஆனா ஆத்மா அழியாது. அப்ப அந்த ஆத்மாவை இப்போ இந்த உலகத்துல, இந்த பாவங்கள் நிறைந்த உலகத்திலே, பாடுகள் நிறைந்த உலகத்திலே நீங்கள் உங்களுடைய நீதியினாலே உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெரிய பணக்காரன் தான் ஆண்டவர் உண்மை சொல்லும்போது அவன் என்ன சொல்றான்? இந்த ஆத்மாவை நீ என்ன பண்ண? குடித்து புசித்து. ஆமா, ஆண்டவர் சொல்றான் மதிகேடு என்ன சொல்றாரு? முட்டாளே என்று சொன்னார். இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டால் எங்க போகும்? இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவை அழியாதபடி ஆண்டவர் படைத்திருக்கிறார். 2 தான் போக முடியும் இந்த ஆத்மா. ஒண்ணு எங்க? இன்னொன்று உங்களுடைய நீதியினாலே நீங்கள் ஒரு ஆத்மாக்களை காத்துக் கொண்டீர்களா எங்க போவீங்க? இப்ப நோவாவும் தானியேலும் யோபுவும் எங்க இருக்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கிறாங்க. அடிச்சு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர்கள் தங்களுடைய நீதியினாலே தங்களுடைய ஆத்மாக்களை காத்துக் கொண்டார். அவர்கள் காத்துக் கொண்டது மட்டுமாக அவருடைய குடும்பங்கள் பரலோகம் போனதா என்றால் முடியும். அவரவர்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்வை தங்களுடைய நீதியினாலே ஆத்மாக்களை காத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வசனத்துல அடிக்கடி அதை சொல்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் மாத்திரம் தப்பிவித்தார்கள், அவர்கள் மாத்திரம் தப்பிவித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இப்போ ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவ நீதியிலே நாம் ஆத்மாக்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சரி, முதலாவதாக நோவா அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே நாம் திருப்பி பார்ப்போம். ஏற்கனவே பார்த்த காரியங்கள் தான். ஆனால் இந்த நாட்களிலே நமக்கு அது தேவையாக இருக்கிறபடியா நம்முடைய ஆத்மா அழியாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டிய இருக்கிற சூழ்நிலையிலே என்ன நீதி என்பது பார்க்கும்போது அவன் வேதம் சொல்கிறது நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று வாசிக்கிறோம். அவன் தேவனோடு உறவாடினான். தேவனுக்கும் நம்முள்ள உறவு ரொம்ப சரியா இருக்கணும். அதுதான் நீதி. நோவா இருந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்தாங்க? மகா பாவிகளாக இருந்தார். அவன் ஆண்டவர் எதற்காக மனஸ்தாபப்பட்ட? மனிதனை, பூமியிலே மனிதனை உண்டு பண்ணினதுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். ஆனா வேதம் சொல்கிறது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிடைத்தது. ஏன்னா அவன் தன்னுடைய நீதியினாலே அவன் ஆத்மாவை காத்துக் கொண்டான். அவனுடைய நீதியினால அவனுடைய மனைவி பிள்ளைகள் காக்கப்படல. நோவாவும் அவன் குடும்பமும் நம்முடைய நீதியினாலே நம்முடைய ஆத்மாக்களை அவர்கள் காத்துக் கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். நீங்க நோவாவை பார்க்கும்போது அந்த காலத்துல அவன் பயங்கரமான துன்பப்பட்ட ஒரு நிலையில தான் இருந்திருப்பான். அவனை எத்தனை பேர் அவனை கேள்வி பண்ணிருப்பாங்க தெரியுமா? ஆண்டவர் அவனை அழைத்து ஒரு வேலை பண்ணு சொல்லிட்டாரு, கப்பலை பண்ணுட்ட. அதற்கு முன்னாடி மழை கிடையாது. என்ன சொல்லிட்டார்? 40 நாட்கள் மழை பெய்யும். இவர் போய் சொல்ற ஜனகிட்ட, பா கடவுள் சொல்லிட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, 40 நாட்கள் என்ன பெய்ய போகுது? மழை. ஒருவேளை முன்னாடியே அவருக்கு மழை ஒன்று இருந்ததுன்னா அவங்க அந்த மழையை குறித்து அறிந்திருப்பாங்க. வானத்திலிருந்து தண்ணீர் திறந்து விட போகிறது என்று சொல்றது யாருமே நம்பல. இவன் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ மேலே பாரு, வேலை செய்யிட்டார், அளவு கொடுத்துட்டார், எந்த மதத்தினால செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமே தேவன் கட்டளையிட்டபடியே நோவா செய்து முடித்தான். அந்த வார்த்தை வருதா இல்லையா? ஆமா, தேவன் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாத்தையும் செய்து முடித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறார். அதற்கு பிறகு அவன் யாரை இஷ்டப்பட்டு பேழைக்குள்ள சேர்க்கிறானோ அவங்க பிழைத்தார்கள். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஏன்னா நோவாவோ அந்த இருந்த மக்களுக்குள்ளே தேவனுக்கு
பயந்தவனாக இருந்தான், உண்மை உள்ளவனாக இருந்தான், உறவாடி கொண்டிருந்தான், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நீதி என்னவா இருக்கும்? தேவனுக்கும் நமக்கு உள்ள உறவு சரியா, அதுதான் முதல் நீதி. அதுதான் அந்த நீதியினால்தான் நம்முடைய ஆத்துமாக்களை நம்ம என்ன முடியும்? காத்துக்கொள்ளும். வாழ்நாள் முழுவதும் இங்கேயும் கஷ்டப்பட்டுட்டு ஒரு நாள்ல நான் மறிக்கும் போது நமக்கு 2 இடம் இருக்குது, பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குது. இல்ல ஒருவேளை நரகத்துக்கு போயிட்டு யோசிச்சு பாருங்க, அங்கேயும் ஆத்துமா அழியா எழுதி கொண்டே இருக்கும், கதறி கொண்டே இருக்கும், கற்றுக்கொண்டே இருக்கும். பாசம்பாலதான் சொல்றாரு, பல்லை கடிப்பார்கள், கூக்குரல் இடுவார்கள், ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. ஆமா, ஐஸ்வர்யம் லாசர் கதையை ஆண்டவர் சொல்லும்போது இந்த ஐஸ்வர்யம் போய் அந்த நரகத்துல போனவங்க அதனுடைய நிலவு தன்மையை சொல்றான். என்ன சொல்றான்? எனக்கு அங்க 5 சகோதரர்கள் உண்டு, தயவு செய்து என்ன பண்ணுங்க, இங்க இருந்து லாசரை அனுப்பி கொஞ்சம் போய் சொல்லுங்க, இந்த வேதனை கொடுமையானது, கொடியதானது, இந்த வார்த்தைகளால சொல்ல முடியாது, தயவு செய்து என்னுடைய சகோதரர்கள் வந்துடக்கூடாது, போய் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னாரு, அங்கே நோவாக்கள் உண்டு, எல்லா பரிசுத்தவான்கள் உண்டு, அவங்க சொல்றதை கேட்டாலே போதும், இங்க இருந்து ஒருத்தர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆண்டவர் பதில் கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, நீ இருக்கும் போதே உங்களுடைய ஆத்துமாக்களே உங்களுடைய நீதியினாலே நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நோவா இருந்த மக்களுக்குள்ளே அவன் தன்னுடைய நீதியினாலே அவன் குடும்பத்தாரோட சேர்ந்து தன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள, அவன் உயிர் பற்றி காப்பாற்றப்பட்டது இல்லைங்க, அவன் எங்க போய் இருக்கிறான்? ஆண்டவரோடு பரலோகத்தில் இருக்கிறான். ஹல்லேலூயா. நோவாவை போல நான் தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? பாஸ்டர், எனக்கு நிறைய வேலை இருக்கு பாஸ்டர். ஈஸியா சொல்லிட்டீங்க, அவரோடு எப்படி உறவாடுறது? உங்களுக்கு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, வேலை வாசிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு 24 மணி நேரமும் நீங்க தேவனோட நினைச்சுக்கிட்டே இருக்கு, நான் சொல்லல. ஆனா நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நோவா அப்படிதான் இருந்தான். கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு தான் கிருபை கிடைத்தது, அவருடைய குடும்பங்களுக்கு கிருபை கிடைத்தது, யாருக்கும் கிடைக்கல. யோசிச்சு பாருங்க, உலகம் அழிக்கப்பட்டது, ஆனா நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் அவனால் நுழைந்த ஒவ்வொரு உயிரினங்களும் கிடைக்கப்பட்டன. ஹல்லேலூயா. அதற்கு பிறகு நாட்கள் பெருகினோனே மற்றும் பெருகினார்கள், மறுபடியும் பழைய கதாவை ஆரம்பிச்சு இல்ல. ஆனா நோவாவுடைய நீதி என்னவென்றால், அவன் தேவனுக்கும் அவனுக்குள்ள உறவிலே அவன் சரியா இருந்தான், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஏனோக்கு அப்படிதான் வேதம் சொல்கிறது, ஏனென்று தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய நீதியினாலே நீங்கள் உங்களுடைய ஆத்மாக்களை காத்துக்கொள்ளும். அதுதான் ரொம்ப முக்கியம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். இந்த சந்ததியில நோவா மாத்திரம் தான் நீதிமானா இருந்தார், அதான் விசேஷம். வாசிங்க 3ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாம் எந்த வசனத்தா? கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆண்டவரே சாட்சி கொடுத்தாங்க, நீங்க குடும்பம் மட்டும் உள்ள போக மாட்டாரு. ஏன்னா இந்த சந்ததியில எவ்வளவு மக்கள் இருந்தாலும் நீ ஒருவன் தான் எப்படி இருந்த? நீதிமானா இருந்தான். ஏனென்றா அவருடைய நீதி என்ன? தேவனுடைய உறவில் சரியா, தேவனோடு உறவாடினவர், தேவனோடு சஞ்சரித்தவர். நீங்கள் நானே எப்படி இருக்கிறோம்? சரி, 3 புருஷர்களில் 2வது வரக்கூடிய ஒரு நபர் யாரு? தானியேல். இவரும் துன்பத்தின் நடுவிலே, பாவத்தின் நடுவிலே, பாடுகள் நடுவிலே வாழ்ந்தவர் தானியேல். ஒரு கைதியாக வந்தவர். நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் அவனுடைய நீதி என்னவென்றால், அவன் சத்திய வழியிலே நடந்தான். உண்மை உள்ளவனாய், உண்மை என்பது ஒரு பெரிய நீதி இல்லை, ரொம்ப கஷ்டம். உண்மையுள்ள வாழ்க்கை பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொண்டுவார். உங்களுடைய நீதியினாலே நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி உறவு என்கிற நீதியினாலே உங்களுடைய ஆத்மாக்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடியுமோ, அதுவிதமாக உண்மை என்னும் நீதியினாலே உங்களுடைய ஆத்மாக்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். நீங்க வேதத்துல வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள், ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க என்ன காரணம் என்றால், அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாரும் குற்றமும்
குறைவும் காணப்படவில்லை. கரங்களுக்கு என்ன சொல்றீங்களா? தானியேல் எப்படி தன்னுடைய நீதினாலே அவன் ஆத்மாவை காத்துக்கொண்டான்? உண்மை உள்ளவனாக, உண்மை என்னும் நீதி, எந்த ஒரு குற்றமும் தானியேல் இருக்கிற கண்டு எப்படி எதிர்பார்த்த ஒரு மாசற்ற மனிதன் யாரு? எந்த ஒரு குற்றமும். இப்ப என்கிட்ட எல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கணும்னா 1000 குற்றத்தை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சது. உங்களிடத்துல ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க என்னால எப்படி கொஞ்சம் குற்றமாக கண்டுபிடிக்க முடியும். ஆனா எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க. ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட், ஒரு புள்ளி கிடைச்சா போதும், என்ன போட்டுக்கலாம்? கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ரோடு போட்டுவோம். இங்க புள்ளி கிடைச்சாலே போதும், அவங்க என்ன பண்ணிடுவாங்க? போலவே போட்டுவாங்க. அப்படிதான் முயற்சி பண்றாங்க, முயற்சி பண்றாங்க, முயற்சி பண்றாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா வேதம் சொல்கிறது அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். தானியேல் எப்படி தன்னுடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொண்டான் என்றால் அவன் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். கைதியாக வந்தவன் தான், கடினமான சூழ்நிலையில் இருந்தவன் தான். ஆனா வேதம் சொல்கிறது தானியேலுக்கு ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்று வாசிக்கிறோம். அதுதான் உண்மை என்னுமா, குற்றமற்ற அவனிடத்தில் இருந்தது. அதனால்தான் அவனிடத்தில் எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கல. ஆண்டவர் கைதியாக வந்த தானியேலை அந்த தேசத்திலே ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்பொழுது மற்றவர்களுக்கு இது ஒரு பொறாமை உண்டு பண்ணியது. எப்படியாவது தானியேலை ஒரு குற்றம், வேற வழியே இல்லை, நம்ம போய் சொல்லலாம் முடியாது. ராஜா அவனை ரொம்ப உயர்த்தி வச்சிருக்கிறார், வேற ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். நம்ம வாய் வார்த்தைகளாலே சொல்ல ஒண்ணுமே நடக்காது, அவங்க நல்லா தெரியும். அதனால எப்படியாவது அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கணும் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். யாரும் குற்றம் கண்டுபிடிக்க கடைசியில கூடி பேசினாங்க, இவனை ஆண்டவரை வச்சே என்ன பண்ணணும், சாட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு சட்டம் போட்டுட்டாங்க. இந்த 30 நாட்களும் என்ன பண்ணக்கூடாது, யாரும் என்ன பண்ணக்கூடாது. ஆமா, அப்பொழுதுதான் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே செய்து வந்தபடியே தினமும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். என்ன பத்திரம் அங்கே எழுதப்பட்டது நீங்க வாசிக்க வேண்டாம். 7ஆம் வசனத்துல எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் எந்த மனுஷனையாவது நோக்கி யாரொரு காரியத்தை குறித்து, ஏன்னா இந்த ஒரு காரியத்துல மாத்திரம்தான் தானியேலை என்ன பண்ண முடியும், குற்றம் கண்டுபிடிக்க முடியும். தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, வேற எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவனை உண்மை பண்ண முடியாது. அதனாலதான் அவங்க 2 சேர்த்துக்கிட்டாங்க, தேவனையும் சேர்த்துக்கிட்டாங்க, யார் சேர்த்துக்கிட்டாங்க, மனுஷனையும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த 2ஐயும், ஏன்னா இவன் தேவனை வணங்குவான் நல்லா தெரியும். அப்போ ராஜா இதை கேட்ட உடனே அவருக்கு கொஞ்சம் ஒரு பெருமை வந்துருச்சு. ஆஹா, அப்ப ரைட், இதை போட்டுடலாம். அப்படி தண்டனை மீறுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, சிங்கக்கவியிலே போடப்படுவார்கள். இந்த பத்திரம் அறிவிக்கப்பட்டு தெரிந்துமே அவன் தேவனை நோக்கி என்ன பண்ணான், ஜெபம் செய்தான். 3 வேளையும் ஜெபம் செய்தான், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் செய்தான், முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் செய்தான். தான் செய்த நீதியை அவன் ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவே. அது என்ன பத்திரமானாலும் சரி, என்ன யார் கையெழுத்து கொண்டாலும் சரி, நான் என் தேவனை நான் ஜெபம் நோக்கி ஜெபம் பண்ணுவேன். தேவனுடைய எல்லா காரியங்களிலும் தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அந்த ஒரு நீதியினாலே அவன் தன்னுடைய ஆத்மாவை காப்பாற்றிக்கொண்டான். இசைக்கியல் தங்களுடைய நீதியினாலே தங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொண்ட இந்த 3 புருஷர்கள் ஒருவன் தானியேல். ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும், சிங்கக்கவியில போடாம அப்படியே பண்ணிருக்கலாம். ஆனா சிங்கக்கவியிலும் போட வச்ச, போட்டாலும் தானியேலுக்கு என்ன நடக்காது, ஒண்ணு நடக்காது. ஏன்னா தானியேல் தன்னுடைய ஆத்மாவை அவன் அவனுடைய சரீரம் கூட அங்கே காப்பாற்றப்படுகிறது. சிங்கத்தினுடைய வாயை ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு சூழ போறீங்க, ஒரு சிங்கம் நிற்குது, போய் நீங்க குதிச்சுட்டீங்களா சிங்கத்தினால? தானியேல் ஆண்டவர் காப்பாத்தினார்ல, ஆமா, நானும் என்னுடைய நீதியினால ஆண்டவர் என்னை ஆத்மாவை காப்பாத்து, சரீரத்தை காப்பாத்து, என்ன காப்பாத்து சொல்லி நீங்க குதிச்சீங்கன்னா நடக்குமா, குலைக்க வைக்கும்? நீங்க சொல்லுங்க, என்ன யோசிக்கிறீங்க? சாப்பிடும்
சாப்பிடலன்னா உங்களுக்கு நல்ல நேரம், சாப்பிட்டுச்சுன்னா கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். நீங்க ஆண்டவரை சோதிக்க கூடாது. ஆமா, ஆண்டவர் உங்களை சோதிப்பார், ஆனா நீங்க ஆண்டவரை டெஸ்ட் பண்ணக்கூடாது. அது சரிங்களா? அவன் இங்க தன்னுடைய நீதியினாலே அவன் இப்படி ஒரு பெரிய குற்றத்தை அவன் மேல சுமத்த ஆரம்பித்தார்கள். ஆனா அதுல அவன் சரியா இருந்தான், அதனால என்ன பண்ணிச்சு, சிங்கக்கபில போடுவான். ஆனாலும் ஆண்டவர் அவனை காப்பாற்றி இன்னும் அதிகமான உயர் இடத்துல தானியேலை ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கும் போது அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் நடுவில், அதுதான் அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, அதன் நடுவிலே சொல்வது நமக்கு எதிரான உபத்திரவங்கள் வரும்போது அதன் நடுவிலே நம்முடைய நீதியினாலே நம்முடைய ஆத்மாக்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். உண்மை உள்ளவனாய் இருந்தார் தானியேல். வேதம் சொல்கிறது, தானியேலோ என்றார் 3 வேளை தான் செய்து வந்தபடியே ஆண்டவருக்கு முன்னிலை உலகால் படியிட்டு பலகையை திறந்து வைத்து அவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி ஒரு சட்டம் வந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை யாரும் சர்ச்சுக்கு போகக்கூடாது. அதை விட ஒரு சந்தோஷம் என்ன வேணும்? அப்பாடா 11 மணி வரைக்கும் என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன், தூங்கலாம். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஒரு காலம் வரும், சீக்கிரமா வரப்போகுது. ஆமா, அதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு கதவுகள் திறந்திருக்கிறது, ஆலயத்துடைய கதவுகள் திறந்திருக்கிறது. இவ்வளவு கூட்டப்படலாம், ஆராதிக்க முடியாத தடைகள் பல மாநிலங்கள்ல இருக்கு. இன்னைக்கு நமக்கு தமிழகத்துல அந்த பிரச்சனை இல்லை, சந்தோஷப்படுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சீக்கிரமாக வரப்போகிறது, நாட்கள் கொடுமையானதாக மாறப்போகிறது. நிறைய ஜெபம் பண்ணணும், நீங்க நிறைய மாற்றங்களை நீங்க கொண்டு வரணும். உங்களுடைய ஜெபங்கள் மூலமாகத்தான் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபங்கள் நம்முடைய இந்திய தேசத்தை அசைக்கும். நீங்க மறந்துடாதீங்க. தானியேல் தன்னுடைய நீதியினாலே அவன் உண்மையா இருந்து தன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொண்டான். நீங்களும் நானும் அப்படி இருப்போமா? யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக 3 புருஷர்கள் ஒருவர் யாரு? யோபு. அவனுடைய நீதி என்ன? அவன் இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே சகித்து அந்த உபத்திரத்திலே அவன் உறுதி உள்ளவனாக இருக்கிறான். உறுதி உள்ள ஒரு நீதிங்க. கொஞ்சம் கஷ்டம் வரக்கூடாது, உடனே நம்முடைய நீதியை பத்தி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம். அப்பா, ஆண்டவருக்கு நான் தசமபாகம் கொடுத்தேன், ஆண்டவருக்கு நான் காணிக்கை கொடுத்தேன், நான் தினமும் பைபிள் வாசிச்சேன், தினமும் ஜெபம் பண்ணேன், எல்லாரும் ஊழியத்திலும் போய் கலந்து கொண்டேன். ஆனா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது? எனக்கு ஏன் இந்த கவலை வந்தது? எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது? அப்ப ஆண்டவர் என்னோடு இல்லையே, ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த தொல்லைகளை அறிந்திருந்தார்? யோபு அப்படி ஒருபோதும் அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்தவில்லை. யோபுடைய உறுதியை பிசாசு எப்படியாவது அவனை அசைத்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டி, ஏன்னா அந்த தேசத்துக்குள்ளே, அந்த ஊத் சேர்க்கிற தேசத்துல இவன் ஒருவர் தான் எப்படி இருந்தான்? நீதிமானா இருந்தான், தேவனுக்கு பயந்தவன் இல்ல. ஆமா, எல்லாவற்றிலும் நல்ல பக்தி உள்ளவனாக, தேவனுக்கு பயந்தவனாக, அவன் தேவனுக்கு பிரியமானவனாக, அதே சாத்தானே உன்னை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் தேவனுக்கு உண்மையாக இருந்தான். ஆனா உபத்திரம் வரும்போது அந்த உண்மை அங்கு சோதிக்கப்படுகிறது. அப்ப அவனுடைய உறுதியை அந்த இடத்துல டெஸ்ட் பண்றதுக்காக சாத்தான் வரும்போது ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன யோபு மேல கண் வச்சிட்டியா? உங்க மேல ஒரு பிரச்சனை வருதுன்னா சாத்தான் ஏதோ கண்ணு வச்சுட்டு வரான்னு அர்த்தம். ஆனா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா அவனா உங்ககிட்ட டைரக்டா வர முடியாது, நீங்க அடிச்சு சொல்லலாம். அப்ப எப்படி வர முடியும்? அனுமதி கேட்டு தான் வர சொல்லணும். அப்ப ஆண்டவர் சில நேரத்துல அனுமதி கொடுக்கிறார். அதுதான் உபத்திரம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்ப வரக்கூடிய, இப்ப சந்திக்கக்கூடிய இந்த உபத்திரம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம். இதெல்லாம் லேசான உபத்திரம். முட்டி வலியா, கால வலியா, உங்களுக்கு பிரச்சனையா, பற்றாக்குறையா, வியாதியா, குடும்பத்துல எதிரான நிலைகளா, இதெல்லாம் லேசான உபத்திரம். எல்லாம் கடந்து போயிடும். அப்படியே நிரந்தரமா அப்படியே டென்ட் போட்டு அப்படியே வீட்டுக்குள்ள இருக்காது, ஓடி போயிடும், வரும் போவோம். அது இல்ல. ஆனா அந்த நீதியினாலே உங்களுடைய ஆத்மாக்களை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இந்த யோபு அப்படிதான் இருந்தான். இந்த பிசாசு அப்படி உள்ள வரும்போது ஆண்டவர் கேட்கிறார், என்னப்பா என்ன பண்ண போற? இல்ல நீங்க அவனை கிழக்கு புத்திரன்ல எப்படி வச்சிருக்கீங்க? பெரிய பணக்காரன், அவனை போல பணக்காரன் யாருமே இல்லை, அவ்வளவு பணக்காரன். அப்ப அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து பாருங்களேன், அப்ப தெரியும் அவன் என்ன பேசுவான். உடனே சொல்றாரு, சரி என்ன நினைக்கிறியோ நினைக்கிறேன், ஆனா அவன் ஜீவனை மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது,
தொடர்பு. பேசாம ஆண்டவர் ஜீவன் எடுத்து இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சு பாருங்க. யோபு மாதிரி இல்ல ஒவ்வொரு நொடியும் அவன் மரண வேதனை. ஏன்னா எல்லாத்துக்கும் மேலாக அவன் தேவனுக்கு அவ்வளவு உண்மையாயிருந்தான். அதான் மனைவி சொன்னாங்க, நீ இவ்வளவு உண்மையா இருந்தியே, ஏன் உன்னை தேவன் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு கவலையோடு வார்த்தை வந்து கொடுக்கிற மனைவியை நம்ம பார்க்கிறோம். தேவனை தூஷித்து ஜீவனை விடு சொல்லலாம். பைத்தியக்காரி மாதிரி எவ்வளவு நன்மை பெற்றோம். இவ்வளவு ஆடுகள், இவ்வளவு ஒட்டர்கள், இவ்வளவு வேலைக்காரர்கள், நல்ல ஒரு அழகான எனக்கு ஒரு மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல மருமக்கமார்கள், நல்ல வேலைக்காரர்கள் ஏதாவது கொடுத்தாரு, அப்பதான் சந்தோஷமா இருந்தேன். இப்ப சில துன்பங்கள் வரும்போது மாத்திரம் இப்படி சொல்லி நீ தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்றியே பைத்தியக்காரியே, அப்படி பேசாத. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு அப்படி உறுதியா இருக்கிறாங்க. அந்த உபத்திரவத்துல சும்மா வார்த்தையில நான் பேசிடலாம், நீங்க பேசிடலாம், அது கடினமான காரியம். நான் யாராலும் இருக்க முடியாது. எல்லாத்தையும் இழந்து துக்கமா இருக்கும் போது இதுல வேற நண்பர்கள் கூட விட, நண்பர்களும் வந்து அவன் துக்கப்படுத்துறாங்க, சுற்றி இருக்கிறவங்க துக்கப்படுத்துறாங்க. அவருடைய வாழ்நாள்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தானோ அந்த அளவுக்கு அப்படியே துக்கமா இருக்கிற சூழ்நிலை. ஆனா எல்லாம் வச்சுக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், யோபை போல நீங்கள் நிதானமாய் பேசுங்க. நிதானமாய் பேசுகிறான். ஆண்டவர் பத்தி ஒரு குறை சொல்லல. அதுதான் தன்னுடைய நீதினாலே அவன் ஆத்துமாக்களை காப்பாற்றுவார். 3 பேருடைய எசேக்கியேல்ல 3 பேர் வருகிறதுனா அது அவ்வளவு சாதாரணமா கிடையாது. அது விசேஷியா எவ்வளவு வேதத்துல எவ்வளவு பேர் இருக்கு. ஏன் நோவாவை சொல்லணும், ஏன் தானியேலை சொல்லணும், யோபை சொல்லணும்? இவர்கள் தான் இந்த பாவங்கள் நிறைந்த உலகத்தின் நடுவிலும், பாடுகள் நிறைந்த உலகத்தின் நடுவிலும் தன்னுடைய நீதினாலே தன்னுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளார். இந்த ஆத்துமாக்களை நீங்க தான் காத்துக்கொள்ள, உங்களுடைய ஆத்துமாக்களை நான் காத்துக்கொள்ள முடியாது. ஜபத்தையோ கிரியைகளையோ எதன் மூலமாக உங்களுக்கு நீங்க தான் கொடுக்கும். அப்போ இந்த ஆத்மா எங்க இல்ல நீங்க யோசித்து பாருங்க. வேறு தெளிவா சொல்லுங்க, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளாதவர்கள், இந்த உலகத்தின் நீதியை மாத்திரம் எண்ணி வாழ்கிறவர்கள் ஒருபோதும் தங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளவே முடியாது. உலக நீதி என்பது உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய பொருளாசைகள், உங்களுடைய பணங்கள், உங்களுக்கு வேண்டியவைகள், வேதாந்தமே நீதியாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறா உங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக் கொள்ள முடியாது. இந்த நோவாவும் தானியேலும் இந்த யோபுவும் தேவனுக்குரிய காரியங்களிலே தன்னுடைய நீதியினாலே அவன் காத்துக் கொண்டார்கள். அவன் தேவனோடு சஞ்சரித்தான் உறவின் என்கிற நீதினாலே. தானியேல் சத்திய வழியிலே நடந்தான் உண்மை என்னும் நீதினாலே. யோபு சகித்து எல்லாவற்றையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டான் உறுதி என்கிற நீதினாலே. நீங்கள் நானும் உறவாடுகின்றோமா, உண்மையா இருக்கிறோமா, உறுதியா இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த விதமான கிருபைகளை நமக்கு தருவாராக. நம்முடைய நீதினாலே நம்முடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆம்.